श्रीराम राम रामेदि राम राम मनोरमे சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து சேருமே, ஜென்மமும் மரணமின்றி தீருமே, இம்மையே ராமன் என்ற 2 எழுத்தினார். அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். ஒரு சமயம் விஸ்வாமித்திரர், ராமர், லக்ஷ்மணர் மூவரும் சேர்ந்து மிதிலை நோக்கி புறப்பட்டார்கள். மலர் சோலைகளும் கல்வி கூடங்களும் செல்வ மாடங்களும் நிறைந்த மிதிலை நகருக்குள் அரச வீதியில் மூவரும் சென்றார்கள். விஸ்வாமித்திரர் முன்னே நடக்க, ராமரும் லக்ஷ்மணரும் பின்னால் நடந்து சென்றார்கள். சிறிது நேரத்தில் அரண்மனையை நெருங்கினார்கள். மாட மாளிகை கூட கோபுரம் நிறைந்த அந்த அரண்மனையை கன்னி மாடத்தில் தாதியர் சூழ தங்க சிலை போல ஜனகர் மகாராஜன் மகள் சீதாதேவி நின்று கொண்டிருந்தார். அவர் முகம் வளர்பிறை சந்திரனைப் போல் பிரகாசமாக இருந்தது. தற்செயலாக ராமர் சீதையை பார்க்க, ராமர் முகம் 1000 சூரியன் பிரகாசம் இருந்தால் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அப்படி பிரகாசமாக இருந்தது. அதே சமயம் ராமரை பார்த்த நொடியில் சீதை உள்ளத்தில் ராமரும், ராமர் உள்ளத்தில் சீதையும் குடிபுகுந்தார்கள். இருவர் உள்ளமும் இரும்பும் காந்தம் போன்ற ஈர்ப்பு சக்தியை உணர்ந்தார்கள். ராமரோ, எந்த பெண்ணாலும் சலனப்படாத என் மனம் இப்பெண்ணை சலனமடைய காரணம் என்ன? யார் இப்பெண்? அவர் பெயர் என்ன? முழுமதியை போன்ற அழகிய முகமும் கூர்மையான கண்களும் தாமரை பிரகாசம் போன்ற உதடுகளும் மின்னல் கொடி போன்ற அவள் இடையும் என் உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றன. இதன் காரணமாக என்ன போன்ற பல வினாட்களை தனக்கு எழுப்பினார். சீதாதேவியோ, என் மனதை சலனப்படுத்தும் இம்மனிதர் யார்? மன்மதனோ? என் மனதில் குடியிருக்கும் நாணம் மடம் போன வழி தெரியவில்லையே. இவர் என் கண்களில் நுழைந்து என் மனதை களவு செய்து விட்டார். மேலும் பார்த்ததும் தான் பார்த்தேன், கண்குளிர நன்கு பார்த்திருக்கலாம். அதற்குள் நாணத்தால் முகம் சிவந்து தலை குனிந்து விட்டேனே என்ன எண்ணினாள் சீதாதேவி. இதே வேளையில் ராமரின் மனம் ஓட்டமோ சீதையை பற்றியே இருந்தது. மேலும் அவர் மனமே, அரண்மனை மாடி மேல் இந்த பெண்ணை கண்டு நான் காதல் கொண்டேனே. இது சரியா? எனக்கு அவள் முகம் மட்டுமே தெரிந்தது. நான் எந்த பெண்ணை பார்த்தாலும் என் தாயாகவே பார்ப்பேன். இன்று இப்பெண்ணை பார்த்ததும் முதல் அப்பெண்ணின் என் மனம் காதல் வயப்படுகிறது. இது முறையோ? ஒருவேளை அப்பெண் திருமணமான பெண்ணாக இருந்தால் இவ்வண்ணம் பாவம் நிறைந்த செயலாகிவிடுமே. என்ன செய்வது என்று குழம்பிய ராமர், அது என் மனம் இப்படி அலைமோதும் காரணத்தால் அந்த பெண் திருமணமாகாத பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டார். மேலும் அவர் இப்பெண் எனக்கென பிறந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். குற்றம் செய்யாத என் மனம் அவளை விரும்பியதால் அவர் கன்னி பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டார். இதே வேளையில் சீதாதேவியின் எண்ணமோ, அந்த முனிவர் சிறிது மெதுவாக சென்றிருந்தால் அந்த சுந்தரரை இன்னொரு முறை கண்டிருப்பேனே. அதனால் இவர் எனக்கு கணவராக வர வேண்டுமென்றால் 60,000 பேர் தூக்க வேண்டிய சிவதனுசை தூக்க வேண்டுமே. கண்களுக்கு தெரியாமல் விண்ணில் இருக்கும் தேவர்களே, முனிவர்களே, என் மனதை கொள்ளை கொண்ட சுந்தரனின் கையால் சிவதனுசை பூமாலை போல் வழியுமாறு செய்தால் நான் உங்களுக்காக 14 ஆண்டுகள் வனவாசம் செய்வேன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். இவ்வாறாக இருவருடைய மனமும் ஒருவரை பற்றி மற்றொருவர் சிந்தித்து எண்ணங்களால் கலந்துரையாடினார்கள்.